கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் 23வது வார்டை சேர்ந்த இந்த கௌதம் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே வந்து அந்த சாக்கடையை வந்து தூர்வாரலை, சுத்தம் பண்ணலை, அதனால நகராட்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கிறார். உடனே அந்த வார்டு உறுப்பினர் கவிதாவும் அவங்களுடைய கணவர் புருஷோத்தமும் நேராக வீட்டுக்கு வந்து நகை காலனி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பேசிட்டு அங்க ஒரு அம்மா ஒருத்தவங்க வர்றாங்க. அது அவர்கிட்ட நீ ஓட்டு போட்டியான்னு புருஷோத்தமன் எதிர்த்து போகும்போது கௌதம் வந்து அந்த அம்மாவை அவ்வளவு ஹார்ஷா போக கூடாதுன்னு கிட்ட வராரு. கௌதம ஓங்கி அடிச்சுட்டாங்க. அடிச்சு கௌதமுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு. அது முடிச்ச உடனே அந்த அம்மா அப்படியே பேசுறதை பார்க்கும்போது, என்ன நாங்க ரொம்ப நல்லவங்க, நாங்க எதுவுமே செய்யலங்க, அந்த பையங்களை ஆபாசமா பேசினாங்க, வீடியோல எல்லாமே பதிவாயிருக்கு. என்னை அடிக்க வந்தா நெஞ்சு பிடிச்சிட்டாலும் வந்து எந்த பையங்க பாத்துட்டு நிப்பான், எந்த புருஷன் பாத்துட்டு இருப்பான், அதனால என் பையன் போனாங்க அடிக்க. நெஞ்ச புடிச்சு தள்ள வந்தாங்க. அப்பதான் என் கணவர் அடிச்சாரு. இவ்வளவு விஷயங்களும் காணொலியாக்கப்பட்ட பிறகும் எவ்வளவு பச்சையா போய் சொல்றாங்க பாருங்களேன். நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ஸ்டாண்ட் வித் கௌதம். இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலரு அவங்க செஞ்ச தப்பை மாநகராட்சியில் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்த ஒருத்தனை வீடு தேடி வந்து அடிக்கிறாங்கன்னா கூட நிற்கணும். கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா தோழர்களும் இந்த காணொலியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. கௌதம் கூட நில்லுங்க. கௌதமுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நம்ம எல்லாரும் எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கௌதம் கூட நிற்கணும்.